4 வயது சுட்டி குழந்தை தனது மழலை சிரிப்புக்கு மத்தியில் திருக்குறள்கள் கூறியும் பாரதியார் பாடல்களை பாடியும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றார். அவரை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. சேலம் மாவட்டம் இரும்பாலை பகுதியில் உள்ள பூமிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஜயகுமார், கீதாலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு 4 வயதில் ரக்ஷிதா ஸ்ரீ என்ற பெண் குழந்தை உள்ளார். LKG பயின்று வரும் அவர் தனது மழலை மொழியில் திருக்குறள் கூறுவது, நாடுகளின் பெயர்களை அதிவேகமாக கூறுவது என பல சாதனைகளை புரிந்துள்ளார். இவர் 3 வயது முதலே தனது திறனால் பல்வேறு நாடுகளின் பெயர்கள் மற்றும் கொடியின் வண்ணத்தை வைத்து நாட்டின் பெயர்களை கூறி வந்தார். தற்போது 4 வயதாகும் இவர் வண்ணங்களை வைத்து 195 நாடுகளின் பெயர்களை அதிவேகமாக கூறுகிறார். Pakistan, Bangladesh, Bhutan, Brunei, China, Cyprus, East Timor, India, Iran, Indonesia, Iraq, Israel, Japan, Jordan, Kazakhstan, Kuwait, Kyrgyzstan, Afghanistan, Malaysia, Maldives, Mongolia, Myanmar, Nepal, North Korea, Oman, Pakistan, Palestine, Turkey, Philippines, Qatar, Saudi Arabia, Singapore, South Korea, Sri Lanka. மேலும் மழலை மொழியில் 5 நிமிடத்தில் 50 திருக்குறள்களை கூறியும் அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முடத்த உலகு இனிய உளவாக எண்ணாத குடல் கனி இருப்ப காய்கவன் நன்று நீண்ட பொழுதன் தெரித்து வைக்கும் தன்மகனை சான்றும் என கேட்டதால் மகாகவி பாரதியாரின் 5 பாடல்களை இடைவிடாமல் பாடியும் அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்து அசத்தி வருகிறார். தேடிச்சோர் தின்று தன் சின்னஞ்சிதங்கதைகள் பேசிவிட மாடி துன்பமை உலகு பிகழ் பாக பிகழ் செய்து நரை கூடி விளையாற்றும் மெய்தின் ஒரு கூற்றுக்கிணையும் மாயும் வேடிக்கை மரதேல போல நான் வீர்வேன் என்ற தாயும். இது குறித்து சிறுமியின் உறவினர் கூறுகையில், ரக்ஷிதா ஸ்ரீ சிறுவயது முதலே நன்றாக படிப்பார் என்றும் எளிதில் எதையும் புரிந்து கொள்வார் என்றும் தெரிவித்த அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், 195 கண்ட்ரிஸோட நேம்ஸ் ஃபுல்லுமே நல்லா ஃப்ளூயண்டாவே சொல்லுவாங்க. திருக்குறளும் நல்லா நிறைய மினிமம் ஒரு 50 திருக்குறளாவது சொல்லிடுவாங்க. அப்புறம் தபா போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சொல்லுவாங்க. போஸ்டோட ஒவ்வொரு கண்ட்ரிஸோட போஸ்ட் இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ 4 இயர்ஸ் தான் என் பேபிக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு சர்டிபிகேட்ஸ், மெடல்ஸ், டிராஃபிஸ் எல்லாமே வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ப்ரௌடா இருக்கு. பாப்பா இன்னும் பெரியவளா இன்னும் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணணும். இந்த தனித்திறமையால் சிறுமி ரக்ஷிதா ஸ்ரீ தன் 4 வயதிலேயே 10க்கும் மேற்பட்ட போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் பல்வேறு சாதனைகள் புரிந்து பல சாதனை புத்தகங்களிலும் இடம்பெற்றுள்ளார். சாதனை புரிந்து வரும் சிறுமி ரக்ஷிதா ஸ்ரீ தெரிவிக்கையில், தான் நன்றாக படித்து தமிழகத்தில் முதல்வராக வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் செயல்படுவேன் என்றும் தெரிவித்தார். நான் LKG படிக்கிறேன். நான் சிஎமாக ஆசைப்படுறேன். நான் இத மாதிரி நிறைய அர்த்தம் பண்ணுவேன். பெரிய பிள்ளையாகி எல்லாருக்கும் பயன்படுமான்னு இருக்குவேன். ரக்ஷிதா ஸ்ரீ கடந்த 13ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியிலும் பங்கேற்று தனது திறமையால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். சிறுமியின் இந்த திறன் அவரது பெற்றோர் மட்டுமின்றி அப்பகுதி மக்களிடையேயும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பின்லாந்து, டாமினிக்கன் ரிபப்ளிக், பகாமாஸ், மக்டோனியா, நமீபியா, சோலமன் ஐலாந்து, மல்டா, போஸ்னியா, நார்த் கொரியா, ஜாம்பியா. சிறுமியின் சாதனை பயணம் மேலும் தொடர அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன் செய்திக்குழு.